பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை குறித்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு சின்ன பையனை குறித்து தாங்க பார்க்க போறோம். அந்த சின்ன பையன் ஏசப்பாக்காக என்ன பண்ணினா அப்படின்றத பார்க்க போறோம். இதை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட இருதயத்துல ஒரு சத்தம் கேட்குங்க. அந்த சத்தத்தை நீங்க கவனிச்சு நீங்க கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யணும் அப்படின்றத முடிவெடுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. கடந்த சாட்சியில நான் சொல்லியிருப்பேன், சகோதரர் சாந்தப்பனும் அவங்களோட மனைவியும் சேர்ந்து ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊழியத்துக்கு இடம் கிடைச்சு அங்க சர்ச்சும் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் போயிருந்தாங்க அப்படின்னு அந்த சாட்சியை முடிச்சோம். அந்த கூட்டத்தின் முடிவில் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களிடத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு குழந்தைய கையில பிடிக்கிறாங்க. அந்த குழந்தைய அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு தவக்கால மாதிரி தான் இருந்தாங்க. தவக்காலுக்கு கால் எப்படியோ அப்படிதான் அந்த பையனுக்கும் அந்த கால் விலகி இருந்துச்சு. அவனால நேரா நடந்து போக முடியாது. அவன் எப்படி நடப்பான்னா, கையும் காலையுமே கீழே வச்சுட்டு அந்த 4 கால் தவக்கால எப்படி போகுதோ அதே போலதான் அந்த பையனால போக முடியும். ஸோ அப்படி அந்த பையனை பார்த்து ஆச்சரியப்படும் போது அந்த பையன் ஒரு வாய்ஸ்ல பிரைஸ் லார்ட் அங்கிள் அப்படின்னு சொல்றான். அப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், உங்க அம்மா எங்கடா, உங்க அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர்கிட்ட அந்த பையன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை கொண்டு போனாங்க. அப்போ அவங்களோட தாயார்கிட்ட கேக்குறாங்க, அம்மா உங்க பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என் பையன் பிறக்கும் போது நல்லா தாங்க இருந்தான், 5 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான், ஒரு குதிரை குட்டி போல துள்ளி குதிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா அந்த 5 வயசுக்கு அப்புறம் போலியோ அட்டாக்னால அவனோட கால் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது, அததான் நான் பாக்குறேனே, ஆனா அவனோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவனோட கண் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு கண் பிதுங்கி இன்னொரு கண்ணுல கொஞ்சோன்னு தான் பார்வை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, இந்த கண்ணுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நாள் என் பையன் கண் வலியால ரொம்ப துடிச்சுட்டாங்க. அப்படி துடிக்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க இருக்கன்பாலையும் ஆலமரப்பாலையும் விட்டா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த இதுவுமே தெரியாததுனால அவங்க சொல்றத செஞ்சேங்க. அந்த பாலை அந்த கண்ணில் விட்ட பின்னாடி என் பையன் ரொம்ப துடிச்சு போயிட்டான். ஒரு கண் ரொம்ப பிதுங்கிட்டு வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு கண்லையுமே 25% தான் அவனுக்கு பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்கும்போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கண் கலங்கிட்டாங்க. ஏமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அறியாமையினால இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் இப்படி அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வேதனைப்பட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சகோதரர் சாந்தப்பன் வராங்க. ஆனா இந்த பையனை பத்தி கேட்டீங்களா அப்படின்னு, இப்பதான்ப்பா அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு சாந்தப்பன் சொல்றாங்க, காரியத்தை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா இந்த பையன் என்ன பண்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கிட்டத்தட்ட 13 கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய வருவான் அப்படின்னு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு, இவனால நடக்கவே முடியாதே, சைக்கிள்ல கூட வச்சு இவனை கொண்டு போக முடியாதே, எப்படி உன் கூட வருவா அப்படின்னு. ஆனா அவன் 4 கால்ல ஊர்ந்து வர மாதிரி தானே நடந்து என் கூட வருவான். நான் பாட்டு பாடும்போது அவனும் பாட்டு பாடிட்டு இருப்பான். செய்தி எல்லாமே முடிச்ச பின்னாடி தன்னோட வாயினால டிராக்ஸை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ரொம்ப ஷாக் ஆகி அந்த பையனை பாக்குறாங்க. அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, இதெல்லாம் ஏன்பா செய்யற, உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையனோட வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் நான் செய்யாம என் ஜனங்களுக்கு யாரு செய்ய போறா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், அவங்க இதுல செய்யறதுல ஒண்ணும் இல்லை, ஆனா இந்த பையன் 4 கால்ல ஊர்ந்து போய் வாயில டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யறத பார்த்துட்டு அந்த பையனை தன்னோட போலியோ முகாமுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 சிகிச்சை அவங்களுக்கு செஞ்சு அந்த காலை சரி செய்யறாங்க. அப்புறம் அந்த கண்ணுக்கும் சிகிச்சை கொடுத்து வாசிக்கிற அளவுக்கு பார்வையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சரியாயிட்டான். இப்போ அந்த பையன் சரியான பின்னாடி அகஸ்டின் ஜெபம் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, சம்பு இப்போ நீ நல்லாயிட்ட, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ நல்லாயிட்டேன், இன்னும் ஏசப்பாக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சுட்டு பீகார்லயே வேதாகம படிப்பு முடிச்சுட்டு அந்த பையன் 5 பேரை பராமரிக்கிறதுக்கு இருந்தாங்க. இப்படி தன்னோட ஜனத்தின் மத்தியில கண்டிப்பா நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை எழுப்புவேன்னு சொல்லி அந்த பையன் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா உங்க இருதயத்துல ஏசப்பா பேசியிருப்பாங்க. அவனால முடியவே இல்லைங்க, பார்வை 25% தான்,
கையும் காலையும் வச்சுக்கிட்டு நடந்து போய் வாயில டிராக்ஸ் கொடுக்குறான். அப்படி ஏசப்பாக்காக எதையாச்சும் செய்யணும்னு நினைச்சு, அதுவும் எப்படி தன்னோட ஜனங்களுக்கு நான் செய்யலைன்னா யாரு செய்வா அப்படின்னு அந்த எண்ணத்தோடு அந்த பையன் வந்து ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம 2 கை 2 கால் நல்லாவே பார்வை எல்லாமே நல்லாவே இருக்கு. நம்ம ஏசப்பாக்காக என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மள எவ்வளோ நல்லா வச்சிருக்காருங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நம்ம என்ன காரியம் நல்லது செய்ய போறோம்? கண்டிப்பா கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, அதன் மூலமாக நீங்க உண்மையா செய்யும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவாச்சு ரட்சிக்கப்படுங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றேன். இதை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாருக்காவது இந்த சாட்சி போய் பலனடையுங்க. அந்த ஆத்துமா ரட்சிப்படையும். இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்க கேட்குறோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.